ஓம் சாந்தி. இன்று 10/3/2024 13/2/1999 அவ்யக்த முரளியின் ரிவிஷன். இன்றைய முரளியில் பாபா சிவராத்திரியை முன்னிட்டு பாபா முரளி கூறுகிறார். இது முற்றிலும் வேறுபட்ட பிறந்தநாள் விழா. ஏனென்றால் தந்தையும் குழந்தைகளும் ஒரே நாளில் பிறக்கிறாங்க. குழந்தைகள் அப்பாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்திருக்கிறார்கள். அப்பா குழந்தைகளின் பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். குழந்தைகளுக்கு அப்பாவிடம் மிகுந்த அன்பு இருக்கிறது. அன்பில் மூழ்கி இருக்கிறார்கள். அன்பின் அடையாளம் சமானமாக ஆகுவது என்பது. பாபாவிற்கு முதல் உறுதிமொழி தூய்மையாகுவோம் என்பதை கொடுத்திருக்கிறோம். வெறுமனே பிரம்மச்சரியத்தை மட்டும் கடைபிடித்தால் போதாது என்கிறார் பாபா. பிரம்மாச்சாரி ஆக வேண்டும். பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும். எக்கனாமி பாபா அப்படிங்கிற ஒரே ஒரு பெயர். எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் சிக்கனமாக இருக்க வேண்டும். எப்போ நமது எண்ணங்கள் குறைவாக இருக்குமோ அவை கண்டிப்பா குவான்டிட்டி குறைவாக இருந்தால் குவாலிட்டி நல்லா இருக்கும். நல்ல எண்ணங்களோட அடையாளம் என்ன? சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சதா சந்தோஷமாக இருக்கணும். அதான் எக்கனாமியாக இருக்கிறோம் என்பதற்கு ப்ரூஃப். அப்படிப்பட்ட எக்கனாமியின் அவதாரமாக நாம மாற வேண்டும் என்கிறார் பாபா. இன்னைக்கு முரளியனுடைய சாரம் சிவ அவதாரம் மற்றும் சிக்கனத்தின் அவதாரம். இன்று திரிமூர்த்தி சிவதந்தை தனது மிக அன்பிலும் அன்பான இனிமையிலும் இனிமையான ஷாலிகிராம் குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். இன்றைய நாள் சிவன் மற்றும் ஷாலிகிராமின் விசேஷ நாளாகும். எனவே தந்தை குழந்தைகளை சந்தித்து குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட தந்தை வந்திருக்கின்றார். குழந்தைகள் தந்தையின் பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கிறார்கள் என்று குழந்தைகள் கூறுகிறீர்கள். தந்தைக்கும் குஷி இருக்கிறது, குழந்தைகளுக்கும் குஷி இருக்கிறது. ஏனெனில் இந்த பிறந்த நாள் முழு கல்பத்திலும் தனிப்பட்டது மற்றும் அன்பானதாகும். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பிறந்த நாள் வேறு யாரும் கொண்டாடுவது கிடையாது. தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் பிறந்தநாள் ஏற்படுவது என்பது வேறு எந்த நேரத்திலும் யாருக்கும் ஏற்படாது. எனவே முதலில் பாப்தாதா குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் வாழ்த்துக்கள் அமிர்தவழியிலிருந்து மிகவும் உள்ளபூர்வமாக மனதார பாப்தாதாவிடம் குழந்தைகளின் வாழ்த்துக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகள் ஷாலிகிராமை பார்த்து குஷியில் இந்த பாடல் பாடுகின்றார். ஆஹா செல்லமான குழந்தைகளே ஆஹா, ஆஹா தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே ஆஹா, ஆஹா அலௌகிக பிறப்பு, அலௌகிக பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களே ஆஹா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஆஹா ஆஹா என்ற பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார். ஏனெனில் உலகில் உள்ள இவ்வளவு ஆத்மாக்கள் மிக குறைந்த குழந்தைகளாகிய நீங்கள் பல மடங்கு பாக்கியவான்களாக ஆகியிருக்கிறீர்கள். வருங்காலங்களிலும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அமர பாக்கியவான்களாக அரை கல்பம் இருப்பீர்கள். ஒரு பிறப்பிற்கான வரதானம் அல்ல, அநேக பிறப்பின் அமர வரதானிகளாக ஆகிவிட்டீர்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தங்களது மனதின் நினைவு எவ்வளவு இருக்கிறது? சொமானத்தின் நினைவு எவ்வளவு இருக்கிறது? இந்த அலௌகிக பிறந்தநாள் அல்லது அலௌகிக பிறப்பின் அளவற்ற ஆஸ்தியை பிறப்பு எடுத்தவுடனேயே குழந்தைகளுக்கு தந்தை கொடுத்து விட்டார். பிறந்தவுடனேயே நினைவு என்ற சிரேஷ்ட திலகம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை கொடுத்து விட்டார். திலகம் அணியப்பட்டிருக்கிறது அல்லவா? பிராமண வாழ்க்கை எனில் திலகமும் அழிவற்றதாகும். பிராமணர்களின் நெற்றியில் திலகம், இது சிரேஷ்ட பாக்கியத்தின் அடையாளமாகும். ஆக நீங்கள் அனைவரும் மற்றும் நாலாபுறங்களிலும் குழந்தைகள் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் இந்த தனிப்பட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் தானே? தந்தை தமது பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்.
நாம் தந்தையின் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று அனைவரும் குஷி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு குஷி இருக்கிறது? குஷியை கணக்கிட முடியுமா? கணக்கு இருக்கிறதா? இந்த அலௌகிக குஷியை கணக்கிடும் சாதனம் இந்த உலகில் உருவாக்கப்படவே இல்லை. டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு மெஷின் இருக்கு, நீளத்தை அளக்கிறதுக்கு மெஷின் இருக்கு, நேரத்தை அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. ஆனால் இதை அளக்கிறதுக்கு உலகில் உருவாக்கப்படவே இல்லை எந்த சாதனமும். கடல் அளவு போன்று குஷி இருக்கிறதா என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? கடல் என்பது ஒன்றுமே இல்லை. நல்லது, ஆகாயம் அளவுக்கு இருக்கிறதா? ஆகாயத்தை விட உயர்ந்த இடத்தில் உங்களது வீடு இருக்கிறது, உங்களது சூக்ஷ்ம வதனம் இருக்கிறது. அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது, அது வரைக்கும் இருக்கான்னு கேட்கறதுக்கு. ஆகையால் யாரும் கணக்கிடவே இல்லை, கணக்கிட முடியாது. அந்த அளவிற்கு குஷி இருக்கிறது எனில் ஒரு கை அசையுங்கள். அனைவரும் கை தட்டினார்கள். குஷி இருக்கிறது என்பதில் அனைவரும் கைகளை உயர்த்தினீர்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி அப்படின்னு பாபா சொல்றதுக்குள்ளார எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? பாபா எப்பவுமே குஷி இருக்கிறதான்னு கேட்பாரு. குழந்தைங்க எல்லாருமே கை தூக்குவாங்க. அடுத்த கேள்வி பாபா கேட்பார், சதா குஷி இருக்கிறதா? அப்போ நல்லா தூக்குன கை கொஞ்சம் பாதியா ஆகும். ஆகவே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. புரிந்து கொண்டீர்கள், அதனால்தான் சிரித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் சதா மலர்ந்திருக்கும் ஆன்மீக ரோஜாவாக பார்க்க பாப்தாதா விரும்புகிறார். பாதி மலர்ந்தது அல்ல, சதா முற்றிலும் முழுமையாக மலர்ந்திருக்கும் மலர் பார்ப்பதற்கு எவ்வளவு பிரியமாக இருக்கிறது. பார்த்தாலே ஆனந்தம் வருகிறது. சிறிது வாடிவிட்டால் என்ன செய்வீர்கள்? தூர ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். பாப்தாதா ஒதுக்கி வைக்க மாட்டார். ஆனால் அவர்கள் சுயம் தூர விலகி விடுகின்றனர். இங்க அப்படிதான், பாபா ஒதுக்கிறது இல்லை. ஆனா நம்மளுடைய ஸ்திதி மோசமானா நம்ம தானாகவே தூர ஆயிடுவோம். இன்று கொண்டாடும் நாளாகும். முரளியை சதா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். இன்று நன்றாக குஷியில் மனதில் ஆடுங்கள், பாடுங்கள். மனதில் ஆடுங்கள், கால்களால் அல்ல. கால்களால் ஆட ஆரம்பித்து விட்டால் நன்றாக இருக்காது. ஆனால் குழந்தைகள் ஆடிக்கொண்டும் இருக்கிறீர்கள். இனிமையிலும் இனிய தந்தையின் மகிமை மற்றும் தங்களது அலௌகிக மகிமைக்கான பாட்டும் அதிகமாக பாடிக்கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். பாபாவிற்கு உங்களது மனதின் சப்தம் வந்து சேர்கிறது. அனைத்து தேசங்களிலிருந்தும் சப்தம் வந்து கொண்டிருக்கிறது. தந்தையின் சப்தம் கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் மற்றும் தந்தையும் உங்களது சப்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஹே உலகிற்கு மிக மிக அன்பான குழந்தைகளை, நன்றாக ஆடுங்கள், நன்றாக பாடுங்கள். வேற என்ன இருக்கிறது என்று தந்தையும் கூறுகிறார். பிராமணர்களுக்கான வேலை என்ன? யோகா செய்வதும் என்ன? உழைப்பு இருக்கிறதா என்ன? யோகா என்பதன் பொருளை ஆத்மா பரமாத்மா சந்திப்பாகும். சந்திப்பின் போது என்ன செய்வார்கள்? குஷியில் நடனமாடுவார்கள். தந்தையின் மகிமைக்கான இனிமையிலும் இனிய பாடல் உள்ளம் தானாகவே பாடிக்கொண்டிருக்கிறது. பிராமணர்களுக்கான வேலையே இதுதான். பாடிக்கொண்டிருங்கள் மற்றும் ஆடிக்கொண்டிருங்கள். இது கடினமா? பாடுவது ஆடுவது கடினமா? இல்லை அல்லவா? யாருக்கு கடினமாக தோன்றுகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அப்போ யாருமே கை உயர்த்தவில்லை. இன்றைய நாட்களில் ஆடுவது பாடுவதற்கான சீசன் ஆகும். எனவே நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆடுங்கள், பாடுங்கள். எளிதுதானே? எளிது என தலைகளை அசையுங்கள். கடினம் கிடையாது தானே? பாபா வலியுறுத்தி கேட்கிறார். தெரிந்திருந்தும் எளிதிலிருந்து விலகி கடினமானதில் சென்று விடுகிறீர்கள். கடினம் கிடையாது, மிகவும் எளிது. ஏனெனில் அரை கல்பம் கடினமான வாழ்க்கையை கடந்தீர்கள் என்பதை தந்தை அறிவார். ஆகையால் இந்த நேரம் எளிதாகும். கடினம் என்று கூறுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா? சரி, சதா இல்லை, அவ்வப்போது இருக்கிறதா? சிலர் போக போக
பாதையை மறந்து வேறு பாதையில் சென்று விட்டால் கடினமாகிவிடும் அல்லவா? ஞான மார்க்கத்தில் கடினம் கிடையாது. பிராமண வாழ்க்கை கடினமானது கிடையாது. பிராமணர்களுக்கு பதிலாக க்ஷத்திரியர்கள் ஆகிவிடுவதால் க்ஷத்திரியர்களின் வேலை சண்டை சச்சரவில் வருவது அவர்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும் அல்லவா? யுத்தம் செய்வது கடினமாக இருக்கும். மகிழ்ச்சியை கொண்டாடுவது எளிதாக இருக்கும். இரட்டை அயல்நாட்டினர் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்கள் தானே. ஒரு கையை உயர்த்துங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? அங்கு சென்ற பின் குழப்பம் அடைய மாட்டீர்களே. பாருங்கள், இன்று சிவ ஜெயந்தி. இதன் மகத்துவம் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, இன்றைய நாள் விரதம் இருப்பார்கள். இரட்டை அயல்நாட்டினர் கொண்டாடவே இல்லை. அங்கே சிவ ஜெயந்தி கிடையாது. பாரதத்தில் தான் கொண்டாடுகின்றனர். ஆக இந்த நாளில் மகத்துவம் விரதம் இருத்தல், 2வது விழித்திருத்தல். நீங்கள் அனைவரும் விரதம் எடுத்துக்கொண்டீர்கள் தானே? விரதம் உறுதியாக எடுத்துக்கொண்டீர்களா? அல்லது சில நேரம் லேசாக, சில நேரம் பக்காவாக இருக்கிறீர்களா? பழுக்காத பொருள் பிடிக்குமா? வேக வைத்த அனைத்தும் ருசியாக இருக்கும் அல்லவா? ஆக என்ன விரதம் எடுத்துக்கொண்டீர்கள்? பாப்தாதா முதலில் கொடுத்த விரதம் என்ன? நினைவு என்ற திலகம் வைக்கப்பட்டதும் முதலில் எந்த விரதம் எடுத்துக்கொண்டீர்கள்? நினைவில் வருகிறதா? சம்பூர்ண பவித்ர பவா. தந்தை கூறினார், குழந்தைகள் தாரணை செய்தீர்கள். ஆக தூய்மைக்கான விரதம் என்றால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல. பிரம்மாவை போன்று ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் தூய்மை. இதைத்தான் பிரம்மாச்சாரி மற்றும் பிரம்மாச்சாரி என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையிலும் தூய்மைக்கான அதிர்வலைகள் நிறைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சங்கல்பத்திலும் தூய்மையின் மகத்துவம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் கர்மா மற்றும் யோகா, அதாவது கர்ம யோகியின் அனுபவம் வேண்டும். இதைத்தான் பிரம்மாச்சாரி என்று கூறப்படுகிறது. பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியம், சாதாரண வார்த்தைகள் அல்ல. ஏனெனில் உங்களது பிறப்பே சாதாரணமானது அல்ல, அலௌகிகமானது. அலௌகிகம் என்றாலே தூய்மை. எனவே தினமும் இரவில் தனக்கு ஆசிரியராகி சோதனை செய்யுங்கள். நாமளே நம்மளோட ஆசிரியராக சோதனை செய்ய வேண்டும். மற்றும் தனது சதவிகிதத்தின் அனுசாரம் தனக்கு தானே மதிப்பெண் கொடுத்துக் கொள்ளுங்கள். 100% இருக்க வேண்டும். ஆனால் தினமும் தன்னைத்தான் பாருங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். பாப்தாதா பார்க்கின்றார். தன்னை பார்ப்பதற்கு பதிலாக மற்றவர்களை பார்க்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அது எளிதாக இருக்கிறது. இன்றைய நாள் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் எவ்வளவு சதவீதம் இருந்தேன் என்று தன்னை பாருங்கள். நீங்கள் இந்த ஆண்டு நாலாபுறங்களிலும் என்ன செய்தி கொடுத்தீர்கள்? அந்த வருஷம் பரிவர்த்தனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி, த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம எல்லா இடத்துலையும் பேசணும். மாற்றம் என்ற செய்தி அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கூறினீர்கள். அங்கு இங்கு எங்கெங்கு சொற்பொழிவு செய்தாலும் மாற்றம் என்ற தலைப்பில் மிகவும் நன்றாக சொற்பொழிவு செய்தீர்கள். ஆக இந்த ஆண்டு நாலாபுறங்களிலும் சேவையின் மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்ற லட்சியம் மிகவும் நன்றாக விமர்சையாக செய்து கொடுத்தீர்கள். பாப்தாதாவுக்கு குஷி. நீங்களும் தனக்குள் சோதனை செய்யுங்கள். தினமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை சதவீதம் மாறியிருக்கிறேன்? மாற்றம் முன்னேறும் கலையில் இருக்க வேண்டும். கீழே போகக்கூடாது. கீழரங்கம் கலையில் கூடாது. பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையின் சார்ட் பார்க்கின்றார். அனைத்து குழந்தைகளையும் பார்க்கின்றாரா அல்லது விசேஷமானவர்களை மட்டும் பார்க்கின்றாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். அனைத்து குழந்தைகளின் சார்ட் பாப்தாதா அவ்வப்போது பார்ப்பார். தினமும் பார்ப்பது கிடையாது, ஆனால் அவ்வப்பொழுது பார்க்கின்றார். அவர்கள் கடைசியில் இருந்தாலும் அல்லது முதலில் இருந்தாலும் அப்போ அனைவரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சார்ட் என்ன என்பதை பாப்தாதா கூறிவிடலாமா? எல்லாருக்கும் தெரியும் அவங்க சார்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா சிரிக்கிறாங்க. இன்றைய நாள் கொண்டாடும் நாள் அல்லவா?
ஆகையால் கூற மாட்டேன். ஆனால் எதிர்காலத்திற்காக சைகை கொடுக்கின்றேன். இன்றைய நாளின் மகத்துவம் விரதம் எடுப்பது என்றால் திட சங்கல்பம் எடுப்பது. உண்மையான பக்தன் ஒருபோதும் விரதத்தை விட்டுவிட மாட்டார். பாப்தாதா குழந்தைகளுக்கு மீண்டும் எதிர்காலத்திற்கான சைகை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் கூட முதல் அஸ்திவாரம் சங்கல்ப சக்தி அவ்வப்போது அதிகம் வீணாகிறது. எதிர்மறையானது வீணானவை விட குறைவாக இருக்கிறது. எதிர்மறையானது வீணானவை விட குறைவாக இருக்கிறது. இந்த சங்கல்ப சக்தியின் உபயோகம் எவ்வளவு சுயத்திற்காக அல்லது உலகத்திற்காக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளவு இன்னும் அதிகப்படுத்துங்கள். ஏனெனில் சங்கல்பத்தின் ஆதாரத்தில் வார்த்தை மற்றும் செயல் ஏற்படுகிறது. எனவே சங்கல்ப சக்தியில் மாற்றம் செய்யுங்கள். வீண் மற்றும் எதிர்மறையாக இருப்பதை மாற்றம் செய்து உலக நன்மைக்கான காரியத்தில் பயன்படுத்துங்கள். பாப்தாதா சங்கல்பத்தின் பொக்கிஷத்தை அனைத்தையும் விட சிரேஷ்ட பொக்கிஷம் என நினைக்கிறார். ஆகையால் இந்த சங்கல்பத்தின் பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக இருங்கள். இன்றைய நாள் அவதார நாள் என்று கூறப்படுகிறது. ஆக பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளின் மீது இந்த சுப ஆசைதான் இருக்கிறது. இன்றைய நாள் சிவ அவதாரத்தின் கூடவே நீங்கள் அனைவரும் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள். சங்கல்பத்தின் சிக்கனம் என்றால் வீணானவைகளில் பாதுகாப்பாக ஆகிவிட்டீர்கள். பிறகு அனைத்து பொக்கிஷங்களும் தானாகவே பாதுகாப்பாகிவிடும். 1999 என்ன ஆகும்? 99 வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். 99 என்னவாகும் என்று முன்பு யோசித்துக் கொண்டிருந்தீர்கள். ஏதாவது நடந்ததா என்ன? பிப்ரவரி வந்துவிட்டது. ஒருவேளை ஏதாவது ஏற்பட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டதா? பயம் இருக்கிறதா? என்ன ஆகுமோ என்ற பயம் இருக்கிறதா? உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். உலகத்திற்காக என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். நீங்கள் பயமற்றவர்களாக மற்றும் சிரித்த முகத்துடன் நாடகம் பார்ப்பது போல் பார்க்க வேண்டும். நாடகத்தில் இரத்தத்தையும் காண்பிக்கின்றனர், அன்பும் காண்பிக்கின்றனர், யுத்தத்தையும் காண்பிக்கின்றனர், நல்ல விஷயங்களையும் காண்பிக்கின்றனர். நாடகத்தை பார்த்து யாராவது பயப்படுவார்களா என்ன? என்ன ஆகும்? ஏன் நடந்தது? எதற்காக நடந்தது? இவ்வாறு யோசிக்கிறீர்களா? ரசித்து பார்க்கின்றனர் நாடகத்தை. இதுவும் எல்லையற்ற நாடகமாகும். ஒருவேளை சிறிதளவு பயம் ஏற்பட்டு விட்டால் என்ன நடந்தது? ஏன் நடந்தது? இவ்வாறு நடந்திருக்க கூடாது, ஏன் நடந்தது? இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் ஸ்திதியை பாதிக்கும். நல்ல காட்சிகளில் நல்ல ஸ்திதி, கெட்ட காட்சிகளில் ஸ்திதி கெட்டுவிடுகிறது, குழப்பத்தில் வந்துவிடும். ஆக 99 இருந்தாலும் 2000 இருந்தாலும் உங்களுக்கு என்ன? விளையாட்டை விளையாட விடுங்கள், ரசனையுடன் பாருங்கள், பயப்படாதீர்கள். ஐயோ ஏன் இவ்வாறு நடந்தது என்று சங்கல்பத்திலும் கூட வரக்கூடாது. 99ஆம் ஆண்டு என்னவாகும் என்று அனைவரும் கேட்கின்றனர். ஏதாவது நடக்குமா? நடக்காதா? பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் தானே இயற்கைக்கு சேவை கொடுத்தீர்கள். நன்றாக சுத்தப்படுத்துங்கள். அதற்கு நீண்ட பெரிய துடைப்பமும் கொடுத்திருக்கிறீர்கள். பிறகு ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களது கட்டளைப்படி அது சுத்தப்படுத்தும். எனில் நீங்கள் ஏன் குழப்பத்தில் வருகிறீர்கள்? நீங்கள் தான் கட்டளை பிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே ஆடாது அசையாதவர்களாகி மனம் மற்றும் புத்தியை முற்றிலும் சக்திசாலியாக்கி ஆடாத அசையாத ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இயற்கையின் விளையாட்டை பார்த்து கொண்டே முன்னேறுங்கள், பயப்படாதீர்கள். நீங்கள் அலௌகிகமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமானவர்கள் குழப்பத்தில் வருவார்கள், பயப்படுவார்கள். அலௌகிகமானவர்கள் மாஸ்டர் சர்வசக்திமான் ஆத்மாக்கள்
விளையாட்டை பார்த்து தனது விஸ்வ கல்யாணக்காரி காரியத்தில் பிஸியாக இருப்பார்கள். ஒருவேளை மனம் புத்தியை காலியாக வைத்திருந்தால் பயப்படுவீர்கள். அதை ஞானம் மூலமா பிஸியாக வைக்கணும், காலியாக வைத்திருக்க கூடாது. மனம் மற்றும் புத்தியில் லைட் ஹவுஸ் ஆகி லைட் பரப்புவார்கள். இந்த காரியத்தில் பிஸியாக இருந்தால் பிஸியான ஆத்மாக்களுக்கு பயம் ஏற்படாது, சாட்சியாக இருப்பார்கள். ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் தனது புத்தியை சதா தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன், எதற்கு என்பதில் புத்தியை பிஸியாக அல்லது நிறைத்து வைத்துக் கொள்ளாதீர்கள், காலியாக வைத்துக் கொள்ளுங்கள். கேள்விகளிலிருந்து காலியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஞானம் நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு தந்தை மற்றும் நான். அப்பொழுதுதான் நேரத்தின் அனுசாரமாக கடிதம், டெலிபோன், டிவி அல்லது என்னவெல்லாம் சாதனங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களோ அதுவும் சென்று அடையாது. மனசுல நிறைய கேள்வி இருந்தா இது எதுவுமே சென்று அடையாது. ஆனாலும் பாப்தாதாவின் கட்டளைகள் தெளிவாக பெற முடியும். மனசு பாசிட்டிவா இருந்தா, சுப சங்கல்பம் மூலமா நிறைந்ததாக இருந்தா பாப்தாதாவின் கட்டளைகள் சென்றடையும், தெளிவாக பெற முடியும். விஞ்ஞானத்தின் இந்த கருவிகளை ஒருபோதும் ஆதாரமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், பயன்படுத்துங்கள். ஆனால் சாதனங்களின் ஆதாரத்தில் தனது வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் விஞ்ஞான சாதனம் இருந்தாலும் கூட பயன்படுத்த முடியாமல் போய்விடும். ஆகையால் அமைதிக்கான சாதனம் எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மிக தெளிவாக மற்றும் மிக விரைவாக காரியத்தில் பயன்படும். ஆனால் தனது புத்தியின் லைன் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். புரிந்ததா? சீக்கிரமாக தங்க யுகம், கோல்டன் ஏஜ் வந்துவிட வேண்டும் என்று நீங்கள் தான் வரவேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆக தங்க யுகத்திற்கு இந்த சுத்தம் தேவை அல்லவா? எனவே இயற்கை நன்றாக சுத்தம் செய்யும். ஆக இன்றைய நாள் சங்கல்பம் அல்ல, திட சங்கல்பம். என்ன எடுத்தீர்கள்? வெறுமனே சங்கல்பம் எடுக்கத்தான் பத்தாது, திட சங்கல்பம். சிக்கனத்தின் அவதாரமாக ஆகியே தீர வேண்டும். சங்கல்பம், வார்த்தை, சாதாரண செயல் அனைத்திலும் சிக்கனம். இரண்டாவது விஷயம், புத்தியை சதா தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இதையே மற்றொரு வார்த்தையில் பாப்தாதா கூறுகிறார். என்ன கூறுகிறார் பாப்தாதா? என்னுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறார். உண்மையான உள்ளம், சுத்தமான உள்ளம். நிகழ்காலத்தில் உண்மை மற்றும் சுத்தம் அவசியமாகும். எங்கே சுத்தமான உள்ள இருக்கும் அங்கே பாபா இருப்பார். உள்ளத்திலும் உண்மை, குடும்பத்திலும் உண்மை மற்றும் தந்தையிடமும் உண்மை. என்ன சொல்றோம்? சச்சே திப்ப சாஹேப் ராஜி. உண்மையான உள்ளத்தில் இறைவன் திருப்தி அடைகிறார். புரிந்ததா? இன்றைய நாள் கூறக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால் கூறிவிட்டேன். ஏன் கூறக்கூடாது என்று பாபா கூறுகிறார்? பாப்தாதாவுக்கு அன்பு இருக்கிறது அல்லவா? ஆகையால் துளி அளவு பலவீனமும் பாப்தாதாவினால் பார்க்க முடியவில்லை. ஒவ்வொரு குழந்தையும் தன்னை போன்று சம்பூர்ணமாக பார்க்க பாப்தாதா விரும்புகிறார். நாலாபுறமும் குழப்பம் இருக்கிறது. இயற்கையில் அனைத்து தத்துவங்களும் நன்றாக பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு திசையிலும் கூட குழப்பமின்றி கிடையாது. மனிதர்களிடத்திலும் குழப்பம் இருக்கிறது, இயற்கையும் குழப்பத்தில் இருக்கிறது. இந்த சிருஷ்டியில் இவ்வாறு நாலாபுறங்களிலும் குழப்பம் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பாதுகாப்பிற்கான சாதனம் என்ன? வினாடியில் தனது விதேகி, அசரீதி அல்லது ஆத்ம அபிமானியாக ஆகிக் கொண்டால் குழப்பமான சூழ்நிலையிலும் உறுதியாக இருக்க முடியும். இதில் நேரம் ஏற்படாதா? என்ன ஆகும்? இப்பொழுது சோதனை செய்யுங்கள். ஒரு வினாடியில் மனம் புத்தியை எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு நிலைக்க செய்ய முடிகிறதா? பாபா குழந்தைங்களுக்கு ட்ரில் செய்வித்தார். இதைத்தான் சாதனை என்று கூறப்படுகிறது. நல்லது. உள்நாட்டு, வெளிநாட்டில் உள்ள நாலாபுறங்களிலும் உள்ள தந்தையின் அன்பின் மூழ்கி இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா தன்னை பிரம்மாச்சாரி ஸ்திதியில் நிலைக்க செய்யும் அன்பான சகயோகி குழந்தைகளுக்கு
சதா ஒரு நாமம் மற்றும் சிக்கனத்தை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய தைரியசாலி குழந்தைகளுக்கு, சதா குழப்பத்திலும் உறுதியாக இருக்கக்கூடிய பயமற்ற ஆத்மாக்களுக்கு, சதா மகிழ்ச்சியில் கொண்டாடக்கூடியவர்களுக்கு, தந்தையின் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. குழந்தைகளின் அனைத்து வாழ்த்து அட்டை கிடைத்தது. பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் பிறந்த நாளுக்கான அட்டை மற்றும் அயல்நாட்டினர் ஃபாரினர்ஸ் வேலண்டைன்ஸ் டேயோட கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்காங்க. அயல்நாட்டினர் அன்பான நாளுக்கான அட்டை அனுப்பியிருக்கின்றனர். அன்பு கடலான தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் சிவராத்திரியின் கூடவே அன்பில் மூழ்கி இருக்கும் நாளுக்கான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாட்டு, நகரம், கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு, முதலில் அனைத்து சிறிய குக்கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் வாழ்த்துக்கள். கூடவே உங்கள் அனைவருக்கும் கூட வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எவ்வளவு கொடுப்பது? நீங்கள் எந்த அளவிற்கு தாரணை செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக வாழ்த்துக்கள். வரதானம். அன்பு மற்றும் புதுமையின் அத்தாரிட்டியுடன், இல்லை இது புதுமையான ஞானம், இறைவனுடைய ஞானம், அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு அத்தாரிட்டியோட சொல்லணும். அத்தாரிட்டியுடன் சொல்லும்போது மற்றவங்க சமர்ப்பணம் ஆவாங்க. சமர்ப்பணம் சேமிக்கக்கூடிய மகானாத்மா ஆகுங்க. உங்களுடைய சம்பந்தத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் சம்பந்தத்தில் வந்து வந்து சமர்ப்பண புத்தியுடையவர்களாக ஆகிவிட வேண்டும். மேலும் தந்தை என்ன கூறினாரோ அதுவே சத்தியம் என்று கூற வேண்டும். இதைத்தான் சமர்ப்பண புத்தி என்று கூறப்படுகிறது. பிறகு அவரது கேள்வி அழிந்துவிடும். தந்தை கூறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் கேள்வியோ சந்தேகமோ இருக்காது, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களது ஞானம் நன்றாக இருக்கிறது என்று மட்டுமே கூறக்கூடாது. ஆனால் இது புது ஞானம், இது புது உலகை கொண்டு வரும். இந்த ஓசை வெளிப்படும் போதுதான் கும்பகர்ணர்கள் விழிப்படைவார்கள். எனவே புதுமை என்ற மகான் தன்மையின் மூலம் அன்பு மற்றும் அத்தாரிட்டி என்ற சமநிலையினால், அத்தாரிட்டி அதிகமாக கூடாது, பேலன்ஸ் வேணும், அன்பு அத்தாரிட்டி சமநிலையினால் சமர்ப்பணம் செய்ய வையுங்கள். அப்போதுதான் மைக் தயாராகிவிட்டது என்று கூறலாம். இன்றைய முறையில் ஸ்லோகன்: ஒரு பரமாத்மாவிற்கு பிரியமானவர்களாக ஆகும்போது உலகிற்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒரு நிமிஷம் பாபா நினைவில் இருந்துட்டு ஓம் சாந்தி.